கொழுந்து விட்டு எரிந்த கூரை வீடு எல்லாமே போச்சு என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் வடிக்க, இத்தனைக்கும் காரணமே பாஜக வேட்பாளரின் பிரச்சாரமும் கட்சி தொண்டர்கள் வெடித்த பட்டாசும் தான் என்பதே பொதுமக்களின் குமுறல். நாகை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் மாவட்டம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் புதிய நம்பியார் நகர் மீனவ கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பை கொடுத்துள்ளனர். அதில் பட்டாசு ஒன்று தெரித்து அங்குள்ள பக்ரிசாமி என்பவருடைய கூரை வீட்டின் மீது விழுந்துள்ளது. மண்டையை பிளக்கும் உச்சி வெயிலும் பொறி பறக்க தெரித்து வந்த பட்டாசும் ஒன்று சேர்ந்து கூரையில் பற்றி எரிய தொடங்கியது. பட்டாசு வைத்த பாஜகவினரே பக்ரிசாமி வீட்டின் கதவை தட்டி வெளியே ஓடிவாங்க, வீடு பற்றி எரிகிறது என கூறி வெளியே அழைத்துள்ளனர். இதனையடுத்து உயிர் பிழைத்தால் போதும் என பக்ரிசாமி, அவருடைய மனைவி பானுமதி மற்றும் மகள்கள் என அனைவரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். எரிந்த கூரை வீட்டுக்குள் விழுந்து வீட்டில் உள்ள பொருட்களும் தீக்கிரையாகின. பக்ரிசாமியின் வீட்டுக்கு பின்னால் இருந்த தென்னை மரத்தின் பச்சை ஓலையும் பற்றி எரிய, அருகே இருந்த சுப்பிரமணி என்பவருடைய ஆஸ்பெஸ்டாஸ் சீட் வீட்டையும் நெருப்பு பதம் பார்த்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனாலும் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. இதனையடுத்து அங்கு வந்த நாகை மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கு 10 கிலோ அரிசி, 1 லிட்டர் மண்ணெண்ணெய், வேஷ்டி, சேலை தலா 5000 ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜக வேட்பாளர் ரமேஷ் மற்றும் வெடிவைத்த பாஜக நிர்வாகிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது தனது காரில் வந்த பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தீயில் எரிந்து சேதமடைந்த வீட்டை பார்வையிட்டதோடு நஷ்ட ஈடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இது ஒருபுறம் இருக்க, வீட்டில் இருந்த எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்லை என பேச முடியாமல் முகத்தை மூடி அழுத பானுமதி தனது மகன் சபரிமலைக்கு சென்றிருக்கிறார், பீரோவில் எவ்வளவு பணம் வைத்திருந்தார் என்பதெல்லாம் அவருக்குத்தான் தெரியும் என குமுறினார். இதே போல பானுமதியின் மகளும் பேச முடியாமல் கண்ணீர் சிந்த, வீட்டில் ஒண்ணுமே இல்லை என பக்ரிசாமியும் மனம் நொந்து ஒரே வார்த்தையில் தனது பதிலை முடித்துக் கொண்டார். பிரச்சாரத்தின் போது வெடிவெடிக்கும் கட்சி தொண்டர்கள் அருகே கூரை வீடுகள் உள்ளனவா, குழந்தைகள் உள்ளனரா, வைக்கோல் போர் உள்ளதா, ஆடு மாடுகள் உள்ளதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் என கூறும் மக்கள் அடிக்கிற வெயிலுக்கு அவசியம் பட்டாசு வெடித்துத்தான் ஆக வேண்டுமா என கேள்வி எழுப்புகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.